ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XAU USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யாரோட சார்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்டோட சார்ட் ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அவர் தான் வந்து கோல்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா ரூபன். அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற ட்ரேட் என்னென்ன வந்து பார்த்துருக்காரு, எப்படி அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றத இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் XAU USD சார்ட்டை வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் ப்ரெசென்ட்டில் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற ட்ரெண்டு வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரெண்டு வந்து எந்த மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து அப் ட்ரெண்டில் வந்து பியூராக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சார்ட்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 hourல வந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறப்ப நமக்கு 15 மினிட்ஸில் வந்து அப்போ வந்து டவுன் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து கவுண்டர் ட்ரெண்டில் சீக்கிரமாக நம்ம வெளியே வரதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்னென்ன வந்து பார்த்துருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு ஏசியன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் பண்ணிக்கலாம். ஏசியன் லிக்விடிட்டிக்கு அப்புறம் ஒரு 1 மினிட்ல சிஹெச் கொடுத்து டவுன் ஆனாலும் நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம செல் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய டோட்டல் ப்ரொசீஜரு. இதில் என்ன கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஏசியன் ஹையை வந்து தூக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு வந்து இறக்கிக்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் நமக்கு தாண்டினாலே சிஹெச் தான். இப்படி இருக்கிறப்ப இதுவே நமக்கு ஃபஸ்ட்டு சிஹெச் இது செகண்ட் சிஹெச்னு சொல்லுவோம். இது டவுனுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரு வி பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டவுன் நம்ம தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஒரு லோ உடச்சதுனால நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு நம்ம நீட்டாக வந்து செல் ட்ரெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வந்து ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிஹெச் டவுன் சைடு அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓபி மார்க்கிங்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓபி வந்து ஈஸியாக வந்து கேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஓபியாக வந்து மார்க் ஆகுது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கே போயிடலாம். சரிங்களா? 1 மினிட்டில் இது எல்லாமே கவர் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் கவர் ஆகுது. அப்படி இது எல்லாமே தாண்டி போகுது அப்படின்னா இது வந்து நமக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் பாராக நமக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் சினாரியோ. இந்த ஒரு ஃபுல் கேண்டில் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்ற டவுட் யாருக்கும் வேண்டாம். இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில். சரிங்களா? அதனால தான் இதை நான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீட்டாக போய் அந்த மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு சடனாக வந்து மார்க்கெட்டு கீழே இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம செல்லு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலேயோ இல்லை நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு மேலேயோ வந்து நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக டேப் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1:3 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அவர் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காரு அப்படின்னா, ஓகே 275 வரைக்கும் போயிருக்காரு. சரிங்களா? ஸோ 275 அப்படின்றது நமக்கு எது வரைக்கும் வருதுங்க, 275. ஓகே, இது வரைக்கும் நமக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து ஏசியன் லோ வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ வந்து மார்க்கெட் ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு அப்படின்றத. சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் நீட்டாக இன்னொரு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு தன்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு டார்கெட் வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. கோல்டு அப்படின்றப்ப நம்ம சொல்லவே வேண்டாங்க, பிப்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கோல்டை பொறுத்தளவு. எவ்வளோ பார்த்தோம்னா இது ஒரு குட்டி ஸ்கேல்ப்புக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 பிப்ஸ் அந்த மாதிரி வந்து கவர் ஆகுது. இங்கே வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஆர்ஆர் பேசிஸ் அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு ஒரு 1:7. அவங்க கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு 1:3 அந்த மாதிரி அவருக்கு கிடச்சிருக்கு. பட் இந்த மாதிரியும் வந்து ரீஃபைன் பண்ணலாம், தப்பில்லை. சரிங்களா? நம்ம இப்போ
டோட்டலாக வந்து ஒரு 1:3ன்னு எடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் தான் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி நம்மளுடைய கோல்டு சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு விட்டா கூட ஒரு 1:13 வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க்கெட் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த நான் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பை ட்ரெண்டுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். இவர் வந்து கவுண்டர் எடுத்திருக்காரு. பட் கவுண்டரும் வந்து சூப்பரான ஒரு ட்ரேடாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அப்ளாஸ் தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்குன்னு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.